பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, மீண்டுமாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம். அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் நமக்கு வாழ்வு. ஓ நன்றி, சோத்திரம் அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் உயிரோடு கூட ஜீவிக்கிறீர், ஆகவே நானும் ஜீவிப்பேன். நீர் உயிரோடு கூட இருப்பதனாலே எனக்கு வெற்றி உண்டு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியில் எந்தனை எடுப்பார். எண்ணீர்ப்பதுயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. எண்ணீர்ப்பதுயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. அவர் உயிரோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படுவதில்லை, அர்த்தமில்லை. அவர் இருக்கிறார், வழி செய்வார். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடும் கீட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாத சஞ்சனமினியே நெஞ்சமே மகிழாய். எண்ணீர்ப்பதுயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. எண்ணீர்ப்பதுயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. இயேசுவே, நீர் இருப்பதனாலே நாங்கள் வாழ்வோம். எங்கள் மனதிலே தைரியம் உண்டாகட்டும். உமது வார்த்தைகள் இன்றைக்கும் அது ஜீவிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த பாடல் வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாக வேலை செய்யட்டும். அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய மரண பயங்கள், கன்னிகைகள், ஆபத்து, விபத்து, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்க சமூகத்தில் அவர்கள் வைக்கட்டும். நீ வழி செய்வீர், நீ நடத்துவீர், சுகம் கொடுப்பீர். உமது வழிகள் ஆச்சரியமான வழிகள். இன்றைக்கு நீர் அப்படி செய்ய போவதுக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? திரும்பி சொல்றேன், நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். My Redeemer lives. Yes. அவர் இன்னும் ஒரு கிரேவியார்டுக்குள்ள இல்லை, அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததுனால என்ன ஒரு பெரிய ஆதாரம்னா, எனக்கு சுகம் இருக்கு, எனக்கு வெற்றி இருக்கு, ஜெயம் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, நல்ல வாழ்வு இருக்கு. இது 100% உண்மை. ஆமென்.
சங்கீதம் 37 அத்தியாயம் 34 வசனத்தை பார்ப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதமான இந்த சங்கீதக்காரர் 2 விஷயத்தை சொல்றாரு. ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு, ஒரு வாழ்வு, ஒரு ஜெயம், சுதந்தரிப்பு எப்போ உண்டாகுதுன்னு சொன்னா, நம்பர் 1 என்னன்னா காத்திருக்கிறது. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறது. 2வது அவருடைய வழியை கைக்கொள்வது. 2 கைட்லைன்ஸ். ஒன்று என்னன்னா வெயிட் ஆன் த லார்ட், அடுத்தது என்னன்னா கீப் ஹிஸ் வே, அவருடைய வழியை கைக்கொள்வது. தேவ மக்களே, இந்த வெயிட்ன்ற காரியத்தை பார்ப்போம். இன்னைக்கு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிடிக்காத ஒரு காரியம்னா அந்த காத்திருக்கிறது. எதுக்கோ காத்துட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த ஆன்மீக வெற்றி, சுகத்துக்காக, வாழ்வுக்காக, சில விஷயங்களுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, திருமண விஷயங்கள், இப்படி காரியங்களுக்கு காத்து கொண்டு இருக்க முடியல. கொஞ்சம் சோர்ந்துடுறாங்க, கொஞ்சம் மனதில் சோர்வு வருது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? நீ காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உயர்த்தும்படி இந்த பூமியில எந்த விஷயத்துல உனக்கு வச்சிருக்கிறாரோ அந்த விஷயத்தை நீ சுதந்திரிக்க முடியும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றத பார்க்கிறோம். வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு 2 நாள்ல ஜோலி முடிக்கல, இல்ல ஒரு வாரத்துல முடியல. அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். சில ட்ரைனிங் இருக்கு இல்லையா? அதுக்கு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அற்புதமா தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த காத்திருக்கிறதுல, அந்த காத்திருக்கிற பீரியட்ல என்னென்ன விஷயத்தை கத்துக்கணுமோ, எந்தெந்த விஷயத்துல தன்னை ஈடுபடுத்த வேண்டுமோ, எப்படியெல்லாம் அதுக்கு இணங்கி நடக்கணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க ஒரு கோர்ஸ் வச்சுருந்தாங்க, ஒரு பியூட்டிஷியன். இப்போ நினைக்கிற மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் இல்லை, ரொம்ப கடினம். அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வெறும் நல்ல பலன்னு காமிக்கிறது மாத்திரம் இல்லை, அது எப்படின்னா குவாலிட்டி ஆஃப் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், இது பாருங்க. தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா? எந்தெந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ வாஞ்சையோடு கூட, எஸ் தனக்கு தெரிஞ்சிருந்தா கூட இல்லை பொறுமையோடு கூட இருப்போம் இல்லையா? அப்படி கற்றுக்கிட்டு உள்ள அந்த வெயிட்டிங் பீரியடில் வெளியில் மட்டும் உருவாகலை, உள்ளேயும் உருவாக்குறாங்க. எஸ்தர் ராஜாத்தை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய காரணம், வெளியில் அவன் உருவாக்குறான், ஆனால் அவங்க உள்ளேயும் உருவானாங்க. இதுதான். அப்போ பாருங்க, அதனால தான் உயர்வு சும்மா கிடைக்கல எஸ்தருக்கு. எதனாலனா உள்ளேயும் அர்ப்பணிப்பு, வெளியிலையும் அர்ப்பணிப்பு. 2வது அவருடைய வழியை கைக்கொள். ரூத்துன்னு ஒரு பெண்மணியை பார்க்குறோம் இல்லையா? பாருங்க, கணவன் இறந்துட்டாங்க. அந்த ஃபேமிலியே, தான் புருஷனுடைய ஃபேமிலியே ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள அலக்களிக்கப்பட்டிருக்கு. இப்போ மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. மாமியாரும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீ உன் வீட்டுக்கு போயிடு, நீ அங்கே போனால் உனக்கு மறுமணம் பண்ணுவாங்க, நீ ஏன்னா இது உன்னுடைய ஊர், இங்கே தான் உன் பெற்றோர் இருக்கிறாங்க, இது உனக்கு வாழ்வாதாரம், நீ போக மாட்டாங்க. ஏன் போலன்னா அவங்க கடவுளுடைய வழியை கை கொள்றாங்க. இல்லை, கடவுளுடைய வழி வேற வழி. ஒருவேளை இது பார்த்தா நல்லா தான் இருக்கு, போயிடலாம் பேசாம. ஆனால் இப்போ எடுத்து ஸ்டெப் வைக்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் அந்த கடினம்குள்ள அங்கே கடவுளுடைய வழி இருக்கு. அப்போ அந்த வழியில போனோம்னா என்னை கடவுள் வழி நடத்துவாருன்னு அது பார்க்கும்போது கடினமா இருக்கு. அது எளிதானது கிடையாது. ஆனா தன்னை அதுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிக்கும் பொழுது அங்க வாழ்வை பார்க்குறாங்க. அங்க அவங்க சுதந்திரிச்சாங்க. எதை சுதந்திரிச்சாங்க? ஒரு பெரிய சந்ததிக்கே அவங்க ஒரு ஆதாரத்தை அவங்க சுதந்திரிச்சாங்க.
ஏன் இயேசு கிறிஸ்துவே அந்த வம்சத்தில் தான் பிறக்கிறதுக்கு தன்னை அவங்க ஈடுபடுத்துறதுனால எவ்வளோ ஒரு பெரிய பெருமை, எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம அந்த 2 விஷயத்தை செய்வோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், அவர் வழியை கை கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். God bless you. Bye bye.